ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே செய்ய போகிறோம். அதாவது ஹோம்மேட் ஃப்ரைட் ரைஸு. இது வந்து ஹாப்பி மாலை செஞ்சது. இதுமாரி ரெசிபி வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேரட்டு, பச்சை மிளகா, பூண்டு அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வெங்காயம் அதையும் நறுக்கி வச்சுப்போம். இப்போ இந்த 3 வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அடுத்தது ஹாப்பிமா 2 பாக்கெட் வாங்கிப்போம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அரிசியை நல்லா வேக வச்சு நீங்கள் இது பண்ணி தனியாக குக்கரில் வடிச்சிருங்க. இல்லை உங்களுக்கு தேவையான எப்படி தேவையோ அப்படி வடிச்சுக்கோங்க. அது வந்து 90% தான் குக் ஆகிருக்கணும். அதாவது உங்களுக்கு குக்கரில் செய்கிறதா இருந்தால் ஒரு சீக்கிரமாக வரதா இருந்தால் 3 விசிலு, இல்லைன்னா லேட்டாக வர மாதிரி இருந்ததுன்னா 2 விசில் அது மாதிரிலே எடுத்துருங்க. அப்போ தான் 90%. ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றிப்போம். அதில் 2 டீஸ்பூன் நான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நீங்கள் எவ்வளவு செய்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸில் முட்டை போடணுங்கிறதுனாலேயே நான் பார்த்தீங்க அப்படின்னா முட்டை 2 வாங்கியிருக்கேன். முட்டையை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சாஃப்டாக வந்து வேக வைக்கிறோம். அதுக்கு தான் இந்த 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அடுத்தது இந்த முட்டையை வந்து உடச்சி ஊற்றிடுவோம். நல்லா உடச்சி விடுவோம். ஓடு மட்டும் உள்ளே விடுவோம் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த முட்டையை ஊற்றுவோம். 2 முட்டை தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். என்னடா வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ்ன்னு அப்புறம் ஏன்டா முட்டை போடுறேன்னு கேட்பீங்க. எனக்கு வந்து முட்டை வேணுங்கிறதுனால நான் போட்டேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா கூட விட்டுருங்க. இது நல்லா கரண்டியை வச்சு கிண்டி விட்டுப்போம். நல்லா உடையிற மாதிரி கிண்டி விடுங்க. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. 5 minutes later. முட்டை நல்லா இது மாதிரி தான் வரணும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்புறம் இன்னொரு கடாயில் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிப்போம். 2 டீஸ்பூன். நான் 3 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். தேவைப்படுங்கிறத நான் ஊற்றிக்கிறேன். இடையில எண்ணெய் தேவைப்படலாம்னா இடையில கூட ஊற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். காய்கறி ஆட் பண்ணும்போது, சாப்பாடு ஆட் பண்ணும்போது எண்ணெயை ஊற்றி விடாதீங்க. ஓகே, எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிடுவோம். நல்லா இது நல்லா சூடாகட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிப்போம். பச்சை மிளகாவையும் பூண்டையும் வாசனை இல்லாத வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது பண்ணணும். ஓகே, ஆட் பண்ணிடுவோம். வாசனையே வரக்கூடாது, வாடை வரக்கூடாது. அந்த பூண்டோட வாடை வரும்ல, அது வராத வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா கிண்டி விடுவோம். சரி, இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணி விட்டுப்போம். ஓகே, வெங்காயத்தை ஆட் பண்ணி விட்டு இதையும் நல்லா கிண்டி விட்டுப்போம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஆட் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம கிண்டி விடுவோம். ரொம்ப ப்ரௌனிஷாக வர மாதிரிலாம் கிண்டி விட வேண்டாம். ஓரளவு கிண்டி விட்டால் போதும். பாதிக்கு பாதி வந்தாலே போதும். அடுத்தது கேரட் ஆட் பண்ணிப்போம். ஓகே, கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 பிளேட்டு கிட்ட கேரட் வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டு இன்னும் கொஞ்சம் இதில் இருக்குது கேரட்டு. அதையும் ஆட் பண்ணிப்போம். இதையும் நல்லா கிண்டி விட்டு போவாங்க. ஓகே, வாங்க கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிப்போம். ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சோம்ல, அதை வந்து ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி விட்டு நல்லா கிண்ட வேண்டியதுதான். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா கலருக்காக தான். நீங்கள் தேவைன்னா கூட சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பட் கலருக்காக நான் போட்டிருக்கேன், ரெட் கலரில் வரணுங்கிறதுக்காக. இப்போ வந்து கிண்டி விட்டுக்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம ரைஸை வந்து வேக வச்ச ரைஸை வந்து ஆட் பண்ணிப்போம். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி விடுவோம். இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு செஞ்சுருக்கேன். நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கங்க. ரொம்பலாம் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும். இப்போ வந்து அடுத்த பிளேட்டையும் கொட்டிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்து விட்டுப்போம். இதுதான் கடைசி. ஓகே, வாங்க அதை சேர்த்து விட்ருவோம். இது 2 பாக்கெட்டையும் நம்ம சேர்த்து விட்ருவோம். இதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். நெக்ஸ்ட் நம்ம வந்து முட்டையை ஆட் பண்ணிக்கிடுவோம். முட்டையை ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னா நம்ம தேவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். ஓகே, அவ்வளோதான் மக்களே.
நம்ம நல்லா கிண்டி விட்டோம்னா ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை மக்களே, டாடா பை பை.